8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைனை கொடுத்துட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் உடைய வேல்யூ என்ன, இதுதான் அந்த கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -3க்கும் -4க்கும் நடுவில் அந்த பிளாட்டிங் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எதுக்கும் நடுவில் இருக்குது, -3யை தாண்டி இருக்குது, -4க்கு உள்ளே இருக்குது. அப்போ உங்களுடைய ஆன்சர் எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா -3. இப்போது இதில் சப்டிவிஷன் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த -3யை எடுக்காதீங்க, இதுக்கு அப்புறமா வரக்கூடிய லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2 இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங்கை விட்டுருங்க, எண்டிங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 1, 2, 3. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம பிளாட்டிங் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ அப்போ செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ அப்போ இதோடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ என்ன, அதாவது பின்ன வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது கலப்பு பின்னம். இதை நம்ம என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா தகா பின்னமாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க, சைடில் இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 3s are 9, அதோட வந்த ஆன்சரோட அதை ஆட் பண்ணிங்கன்னா 11. இந்த சிம்பிளுக்கும் கேல்குலேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 11/3 அப்படின்றது தான் இந்த நம்பர் லைனில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் வேல்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து -1. அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போகிறது, வாட் எவர் இட் இஸ், நெகட்டிவ் சைடை நோக்கி வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ 0ன்றதுனால இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் சம்மில் போட்டோம் இல்லைங்களா -3, அந்த மாதிரி இங்கே வேல்யூ கிடையாது. ஏன்னா 0க்கு அப்புறமான 0ன்னு சொல்லிட்டு போட்டு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 0ன்றதுனால அந்த சைடில் வரக்கூடிய நம்பரை விட்டுருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ செகண்ட் லைனில் இருக்குது, ஆனால் நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால -2ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை எடுக்க மாட்டோம். 1, 2, 3, 4, 5. மொத்தமாக இருக்கக்கூடிய வேல்யூ பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இங்கே முன்னாடி 0ன்றதுனால இந்த இடத்துல 0ன்னு போடக்கூடாது. ஸோ 0வை தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோடைய ஃப்ராக்ஷனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2/5. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2க்குள்ளே மார்க்கிங் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட். ஸோ அப்போ 1க்கு அப்புறமா இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டார்டிங் என்ன நம்பர் சைடில் போடணும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது கண்டிப்பாக என்ன ஃப்ராக்ஷனாக வரும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னமாக வரும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வேல்யூவை எடுக்காதீங்க. ஸோ 1, 2, 3 எத்தனாவது இது நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது தேர்ட் லைனில் இருக்கிறதுனால நியூமரேட்டர் மேலே 3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவீங்க, இதை எடுக்காதீங்க. ஸோ 1, 2, 3, 4. ஸோ டோட்டல் பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பராக மாற்றணும், அதாவது தகாபின்னமாக மாற்றணும். 1 × 4 is 4. 4 + 3 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 4. ஸோ இதோடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/4. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.